ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து பேசிக் டு அட்வான்ஸ் மெஹந்தி கிளாஸஸில் எபிசோட் 3 லீவ்ஸ் டிசைன் பார்க்கலாமா? இந்த பிக்சர்ஸில் இருக்கிற டிசைன்ஸ் தான் நம்ம இப்போ வரைய போகிறோம். பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து இந்த மெஹந்தி ஸ்டோரில் வாங்குகிற மெஹந்திக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னா, பேக்கில் இருக்கிற அந்த செலோடேப்பை லைட்டாக எடுத்துட்டிங்கன்னா அந்த காற்று வந்து ஃப்ரீ ஆகிடும். அப்போ உங்களுக்கு வரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே வரையும் போது பாருங்கள், நான் அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒட்டியிருக்கேன். அப்படி ஒட்டும் போது அதில் இருக்க காற்று எல்லாமே ஃபில் ஆகிட்டு சரியாக இப்போ க்ளீனாக அழகாக நமக்கு ட்ரா பண்ண வரும். ஓகேங்களா? இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 லைன்ஸ் போட்டு ஒரு லைன், ஒரு ட்ராப்ஸ், ஒரு லைன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லைன் போட்டுக்கிறோம், அப்புறம் ட்ராப்ஸ் வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டால் லீவ்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் லீவ்ஸ் டிசைன்ஸ் பார்க்கலாம். ஒரு கர்வ் லைன்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு அதுலேயும் அதே டிசைன்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன், அப்புறம் ஒரு ட்ராப்ஸ், அப்புறம் ஒரு லைன். இப்படி நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லீவ்ஸ் டிசைன்ஸ் ஈஸியாக வரும். ஓகேங்களா? அடுத்த டிசைன்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பையே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம லீவ்ஸ் டிசைன்ஸ் கொண்டு வரலாம். இந்த டிசைன்ஸ்லாம் எங்கே கொண்டு வரலாம்னா, பார்டர் டிசைனில் கொண்டு வரலாம். நம்ம ஒரு லைனில் ஒரு பார்டர் போட்டு நடுவில் இதுமாரி கொடுத்திங்கன்னா லுக்காக அழகாக இருக்கும். அடுத்தது ஒரு லைன் போட்டுக்கோங்க. 2 லைன்ஸ் அழகாக போட்டுட்டு இப்போ நம்ம லீவ்ஸ் மாதிரியே வரைஞ்சிக்குவோம். பாருங்கள், ஒரு மேலே ஒரு கர்வ், கீழே ஒரு கர்வ் போட்டிங்கன்னா லீவ்ஸ் டிசைன்ஸ் அழகாக வந்துடும். ஓகேங்களா? உள்ளே ஒரு லைன்ஸ் கொடுத்திங்கன்னா லீவ்ஸ் டிசைன்ஸ் ரெடி. இப்போ ஒரு லைன் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் லைட்டாக 2 ட்ராப்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா சின்னதாக உங்களுக்கு லைன் போட ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதுவே 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு கர்வாக அந்த இது போடுவோம் இல்லைங்களா, ஹம்ஸு, அந்த ஹம்ஸே கொஞ்சம் பெரிய பெரிய ஹம்ஸாக போட்டு ஒரு ட்ராப்ஸை எடுத்துகிட்டு வந்து விட்டிங்கன்னா அது ஒரு டிசைன்ஸாக அழகாக இருக்கும். இப்போ அதேமாதிரி கர்வ்லேயே ஒரு ட்ராப்ஸு, ஒரு லீவ்ஸு, ஒரு ட்ராப்ஸ் இப்படி போடும்போது இன்னும் லுக்காக அழகாக டிஃப்ரெண்ட்டாக டிசைன்ஸ் வரும். நம்ம க்ரியேட் பண்ணுறது தான். இதில் எப்படியும் போடலாம், இல்லைன்னா இந்த லைன்ஸ் ட்ராப்ஸ்குள்ளேயே ஒரு ஹம்ஸும் போட்டுட்டும் செய்யலாம். இப்போ பாருங்கள், அதேமாதிரி ஒரு ஹம்ஸு, ஒரு டாட்ஸ் வச்சாச்சு. பாருங்கள், அது 2 லைனில் போட்டால் இது 1 லைனில் போட்டுக்கிறோம். இப்போ என்னென்னா, நம்ம 1 விட்டு 1 ஃபில் பண்ணும்போது இது இன்னும் அழகாக இருக்கும். அவ்வளோதான் டிசைன்ஸ். நம்ம 2 லைன் போட்டால் வேறு டிசைன், 1 லைன் போட்டால் ஒரு டிசைன்ஸ், அதை ஃபில் பண்ணால் ஒரு டிசைன், ஃபில் பண்ணலைன்னா ஒரு டிசைன், ஷேடிங் கொடுத்தா ஒரு டிசைன்ஸ். ஓகேங்களா? இந்த டிசைன்ஸ் பாருங்கள், ஒரு லைன் போட்டுட்டு மேலே ஒரு லைன், ஒரு டாட், அப்புறம் ஒரு லைன் போட்டு கீழே அதேமாதிரி ஒரு லைன், ஒரு டாட் போட்டு ஒரு லைன் போட்டிங்கன்னா ஒரு அழகான லீவ்ஸ் டிசைன் நமக்கு வரும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. கர்வ் போட்டுட்டு இப்போ நம்ம எப்படி கர்வ்ஸ் போட்டோமோ, அந்த ஹம்ஸ் போட்டோமோ அதே மாதிரி ஹம்ஸ் கொடுத்துட்டு இந்த கீழேயும் ஹம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அவுட்லைன் நல்லா டார்க்காக அவுட்லைன் கொடுத்திங்கன்னா அழகாகிடும். பாருங்கள், அதே மாதிரி ஒரு கர்வ் மாதிரி ஒரு லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கர்வ் மாதிரி லைன் கொடுத்துட்டு இப்போ வந்து லீவ்ஸ் வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு ஷேடிங் மாதிரி சும்மா ஒரு இறகு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி ஷேடிங் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் கேப் விட்டு லீவ்ஸ் வரைஞ்சிக்கிறோம். லீவ்ஸ் வரைஞ்சிட்டு பாருங்கள், இது ஒரு டிசைன்ஸ் தான். ஷேடிங் மாதிரி நடுவில் லைட்டாக கொடுத்துட்டு இதை நீங்கள் அப்படியே விட்டாலும் அழகாக இருக்கும். டாட் மட்டும் வச்சா கூட அழகாக இருக்கும், இல்லை ஃபில் பண்ணாலும் அழகாக தான் இருக்கும். இப்போ ஃபில் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே ஃபில் பண்ணும்போது இன்னும் லுக்காக அழகாக தெரியும். பாரு, அதே மாதிரி ஒரு கர்வ் போட்டு அதுலேயும் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹம்ஸ்குள்ளே இதுக்குள்ளே வந்து லீவ்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா, ஹம்ஸ்க்கு பக்கத்துலேயே
இதுக்கு மேலேயே ஒரு லைன் போட்டு டாட் கொடுத்தாலும் இன்னும் அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். நல்லா இருக்குங்களா இது? நெக்ஸ்ட் டிசைன்ஸில் வந்து ஒரு ஸ்பைரல் கொடுத்து ஹம்ஸ் கொடுக்கலாம். ஹம்ஸ் கொடுத்துட்டு அப்படியே ஸ்பைரல் ஹம்ஸ் மட்டும் போடலாம், இல்லைன்னா கூடயே டாட் போட்டாலும் போடலாம். நம்ம விருப்பம்தான், அது அழகாக இருக்கும். ஓகேங்களா? இதுவும் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸாக இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபிங்கர்ஸில் கூட இந்த டிசைன்ஸ் நம்ம வரையலாம், அழகாக இருக்கும். பார்டர்லேயும் வரையலாம். முக்கியமாக இந்தமாரி லீவ்ஸ்லாம் எதுக்கு தேவைப்படும்னா, இந்த மண்டலா டிசைன்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தமாரி லீவ்ஸ் போடுறது மண்டலாவுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அடுத்த லீவ்ஸ் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஒரு கர்வ் போட்டு சும்மா ஷேடிங் மாதிரி கொடுத்துருக்கோம். அப்புறம் நடுவில் அங்கங்கே ஒரு டாட்டாக வச்சுட்டா இது ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதே கர்வ்லேயுமே ஓகே, இன்னும் ஸ்டாண்டிங் லைன்லேயும் ஸ்லீப்பிங் லைன்லேயும் ஒன்று அதே மாதிரி டிசைன் கொடுத்து அங்கங்கே டாட்டாக, இப்போ இங்கே 1 டாட் வச்சோம், அங்கே 3 டாட்டாக வச்சு அழகாக ஃபில் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதில் 3 டாட்டாக இது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இறகு மாதிரி இருக்குங்களா? இது ஒரு இறகு டிசைன்ஸ் மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு, இது ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ட்ராப்ஸ் தான். இந்த ட்ராப்ஸ் டிசைன்ஸு இப்போ நம்ம ஸ்டாண்டிங் லைனில் போட்டது இல்லாமல் கர்வ் லைன்லேயும் போடலாம். நம்ம அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டாண்டிங் லைனில் போடுறது ஈஸி, ஒரே லைன்லேயே போட்டுடலாம். இப்போ கர்வ் லைனில் அதே மாதிரி டிசைன் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம வந்து 8ஆக பார்த்த டிசைன்ஸில் பாருங்கள், ஸ்லீப்பிங் லைனில் போட்டோம், இது கர்வில் போடுறோம். நம்ம எல்லா லைன்ஸ்லையுமே நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு, இப்போ நான் வளைஞ்சு கர்வ் போட்டோம் இல்லைங்களா? இந்த டார்க் லீவ்ஸ் பக்கத்தில் அது ஸ்லீப்பிங் லைனையும் போட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? மாற்றி நம்மளோட க்ரியேஷன் தான் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதில் லீவ்ஸ் மட்டும் கொடுத்தோம், இதில் வந்து ஒன்லி ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்து பார்க்குறோம். சரிங்களா? அழகாக இருக்கும். ட்ராப்ஸ் மட்டும் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஓகேங்களா? இதிலே வந்து நம்ம பெரிய லீவ்ஸ் அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பெரிய லீவ்ஸில் ஒரு லீவ்ஸு, அதுக்கு மேலே ஒரு லீவ்ஸு, அதுக்கு மேலே ஒரு லீவ்ஸு, கீழே ஒரு லீவ்ஸ், அப்படியே ஒரு கொத்தாக ஒரு லீவ்ஸ் இருக்க மாதிரி நடுவில் ஒரு டாட் மாதிரி வைக்கிற மாதிரி. இதில் கொஞ்சம் இமேஜ் வந்து கட் ஆகிட்டுருக்கு, சாரி. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் பர்ஃபெக்டாக பக்கத்துலேயே ஒன்று பெருசாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி வரைஞ்சி காட்டுறேன். இது பாருங்கள், ஒரு லைன் போட்டு அதுக்கு மேலே ஒரு லீவ்ஸ் வரைஞ்சிட்டு, இப்போ சைடில் 2 லீவ்ஸு, இந்த பக்கமும் ஒரு லீவ்ஸ். ஓகேங்களா? இதை டார்க் பண்ணுறோம். இதுக்குள்ளே நம்ம டாட் வச்சு இழுத்துட்டாலும் அழகாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுக்கடுக்காக ஒரு லீவ்ஸ் நிறைய வர மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி சின்னதாக அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டே வந்தால் அடுக்கடுக்கான லீவ்ஸு ரெடி ஆகிடும். இதுக்கு அவுட்லைன் கொடுத்து டார்க் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு 2 பக்கமும் ஒரு தோரணம் தொங்குற மாதிரி, இது வந்து தோரணம் மாதிரி இருக்கும், பார்க்க அழகாக. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன் சொல்லுவோம் இல்லைங்களா? இன்னும் உங்களுக்கு போக போக புரியும். ஸ்டார்ட் அப் டிசைன்ஸில் இந்த மாதிரி நம்ம மேலே கொண்டு போகலாம் அழகாக. அங்கங்கே டாட் வச்சுட்டா அழகாக ஃபில் ஆகிடும்.
லைன்ஸ் வந்து இமேஜ் இதாகல, சாரி. இதில் வந்துட்டு ஒரு லைன்ஸ் போட்டு ட்ராப் பண்ணிட்டோம். உள்ள அழகாக லைன் என்ன கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு குட்டி குட்டியாக அழகாக லைன் போட்டிங்கன்னா இந்த லீஃப் அழகாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்த லீவ்ஸ் வந்து நம்ம இப்போ அந்த லீவ்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதே லீவ்ஸை நம்ம பாயிண்ட் பண்ணி எப்படி போடலாம் அப்படின்றது தான் இது. இதை அவுட்லைன் கொடுத்து டார்க் பண்ணிக்கிறோம். டாட்டை வச்சு ஷேடிங் கொடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போ அந்த லீவ்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் வரலன்னு நினச்சிங்கன்னா எப்படின்னா ஒரு லைன் போட்டு அது வரலை அப்படின்னும் போது இந்த மாதிரி பண்ணலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு டாட் வரைங்க, ஒரு லைன் போடுங்க, அதுக்கு ஒரு லைன் எடுத்து விடுங்க. ட்ரா பண்ண நமக்கே அழகாக வர ஆரம்பிச்சிடும். மெஹந்தி பொறுத்த வரைக்கும் தப்பாகிடுச்சுன்னு அதை அழைக்கக்கூடாது. அதுலேயே நம்ம எப்படி கொண்டு வரலான்றதை க்ரியேட் பண்ணணும். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.